ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். இந்த 3 லைனில் ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீடும், செகண்ட் லைனில் நம்பர் 3 பீடும், தேர்ட் லைனில் டியூப் பீட்ஸும் எப்படி போடலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் போடுறேன். த்ரெட்டை வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுங்க. எடுத்துட்டு 2 பீட் எடுத்து நான் போடுறேன். 2 பீடாக தான் சுகர் பீட்ஸ் வந்து போடணும். திரும்பவும் பாருங்கள். திரும்பவும் 2 பீட் போட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் நான் பண்ணுறேன். இந்த லைன் ஃபுல்லாகவுமே அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு வந்து 2 பீடாக வராது, சிங்கிள் பீடாக போடலாமான்னா தாராளமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 2 பீட்ஸாக தான் வந்து போட்டு டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், திரும்பவும் 2 பீட் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள். என்னென்ன நீடில்ஸ் இருக்குது, த்ரெட்டை எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் பார்த்திங்கன்னா 2 பீடு போட்டுட்டு பொறுமையாக எடுக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து டியூலிப் நீடிலில் தான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி போடுங்க. கீழே வந்து நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து பீட்ஸ் போட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா பீடு வந்து நல்லா டைட்டாக செட் ஆகிக்கும். பாருங்கள், எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீடியில் வந்து குத்தி நீங்கள் த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். தள்ளி எடுக்கக்கூடாது. நல்லா பாருங்கள். போட்டுட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இப்படி குத்தி த்ரெட்டை வந்து வெளியில் எடுங்க. சுகர் பீட்ஸ்லேயே வந்து சில்வர் கலர் இருக்குது, நிறைய கலர்ஸில் கிடைக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த கலர்ஸ் வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம் சுகர் பீட்ஸை. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நான் முடிச்சிட்டேன். இந்த லாஸ்ட்டு வந்தாச்சு. போட்டுட்டு பொறுமையாக பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நாட் போடுறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ நம்ம இந்த லைனை முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லைனில் பெரிய பீடு எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் பெரிய பீடு பார்த்திங்கன்னா நம்பர் 3 பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ த்ரெட் அதே மாதிரி மேலே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக போட்டிங்க. ஆனால் வந்து இந்த பீட்ஸை ஒரு பீட்ஸாக தான் போடணும். பாருங்கள், ஒரு பீட்ஸாக போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீடுக்கும் நடுவில் கேப் வரும், கண்டிப்பாக வரும். போட போட உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்துடும், ஃபினிஷிங் நல்லா வந்துடும். பாருங்கள், ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல குத்தி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். தள்ளி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும், உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்காது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன்.
இதே மாதிரி தான் லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் போட்டுடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சுகர் பீட்ஸுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழே வந்து த்ரெட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பீட்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் ரொம்பவும் ஃபோர்ஸாக இழுக்காதீங்க. த்ரெட்டை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து லாஸ்ட்டு பீடு போட்டுட்டு இந்த இடத்துல நாட் போட்டுருங்க. பொறுமையாக நாட் போட்டுருங்க. நான் இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் டியூப் பீட்ஸ் நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து ஒன்று ஒன்றா தான் நீங்கள் போடணும். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா டியூலிப் நீடில் எடுத்திருக்கேன். பாருங்கள், எடுத்தாச்சு. த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? எடுத்துகிட்டு ஒரு பீடாவும் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக கட் ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக இன்னுமே நல்லா ஃப்ரீயாக வந்து த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். திரும்பவும் போடுறேன். இதுவுமே ஒரு பீடாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பீடை எடுத்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல த்ரெட் எடுக்கணும். இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கும் போது கொஞ்சம் நல்லா ஜாலியாக கற்றுக்கோங்க. நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே நம்மளே டிசைன் பண்ணி போட்டால் சூப்பராக தானே இருக்கும். ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதே மாதிரி தான் பொறுமையாக பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து நான் காட்டன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே லூஸ் வராது, நல்லா க்ரிப்பாக இருக்கும் பீட்ஸை போடும்போது. ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். இது மாதிரி நிறைய வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஸோ எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது ரொம்ப பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலையுமே நாட் போடுறேன். த்ரெட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டு அதே மாதிரி நாட் போட்டுருங்க. பொறுமையாக பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து இப்போது லாக் விழுந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் 2-3 தடவை போட்டு லைனை ட்ரா பண்ணி இது மாதிரி போட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒன்று ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டிசைன் போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.